பேராவின் கிரிக்கில் நிகழ்ந்த பஸ் விபத்தில் உயிரிழந்த உப்சி பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் கூடுதல் உதவி வழங்க அரசாங்கம் ஒப்புக்கொண்டுள்ளது. இன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் மரணமடைந்த ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 ரிங்கெட் கூடுதல் உதவி வழங்கப்படும் என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்ததாக ஒற்றுமை அரசாங்கத்தின் செய்தி தொடர்பாளர் டத்தோ ஃபாமி ஃபட்ஜில் தெரிவித்தார். ஆகவே காயமடைந்த இதர மாணவர்களுக்கும் 5,000 ரிங்கெட் கூடுதல் உதவி வழங்கப்படும் என தகவல் தொடர்பு அமைச்சருமான ஃபாமி கூறினார். மேலும் இந்த விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான காப்புறுதி அம்சங்களையும் விரிவாக ஆராய்ந்து கவனிக்கும்படி சட்டத்துறை தலைவர் துறைக்கு பிரதமர் பணித்துள்ளார். திங்கட்கிழமையன்று தெலுங்கானுவின் ஜெர்தேவில் இருந்து பேராக்கின் தஞ்சோங் மாலிமை நோக்கி சென்ற வாடகை பஸ் ஒன்று கிரிக்கிற்கு அருகே ஜாலன் ரயா திமூர் பாராட் சாலையின் 53வது கிலோமீட்டரில் நிகழ்ந்த விபத்தில் JRTB பொருடுவா அல்சா பல்நோக்கு வாகனம் மீது மோதியதற்கு பிறகு கவிழ்ந்ததில் பல்கலைக்கழக வளாகத்திற்கு திரும்பிக் கொண்டிருந்த மாணவர்களில் 15 பேர் மரணமடைந்தனர். அந்த பஸ்ஸின் ஓட்டுநர், உதவியாளர், 33 மாணவர்கள் மற்றும் பெருடுவா அல்சாவின் ஓட்டுநரும் இதர 3 பயணிகளும் காயமடைந்தனர். Colors of Indiaவின் Para Global Indian Shopping Expo and Viral Food Festival 11 15 ஜூன் வரை Aeon Big Falling Ipo Parakill 100க்கும் அதிகமான பூத்கள் 80% வரை டிஸ்கவுண்ட் என கலக்கலான ஷாப்பிங் கார்னிவல். புத்ராஜயாவில் பணியாற்றி வரும் இந்தியா அரசு ஊழியர்கள் சங்கமான இமயம் பிரதிநிதிகள் அதன் தலைவர் மருத்துவர் சதீஷ்குமார் கே முத்துசாமி தலைமையில் தொடர்புத்துறை துணை அமைச்சர் தியோனி சிங்கை மரியாதை நிமித்தமாக சந்தித்தனர். புத்ராஜயா மற்றும் சைபர் ஜயாவில் பணியாற்றி வரும் 300க்கும் மேற்பட்ட இந்திய அரசு ஊழியர்களை கொண்ட இமயம் அமைப்பு ஒற்றுமை, சிறந்த தொழில்முறை மற்றும் ஆக்கப்பூர்வ அரசு ஊழியர்களின் நலனை வலுப்படுத்தும் நோக்கத்தில் அதற்கான முயற்சிகளை முன்னெடுத்து வருகிறது. இந்த சந்திப்பின் போது தங்கள் உறுப்பினர்களை நாடு தழுவிய அளவில் விரிவுபடுத்தும் திட்டத்தையும் சமூக மாற்றத்திற்கான பல்வேறு முயற்சிகளையும் இமயம் குழுவினர் வெளிப்படுத்தினர். அதோடு அரசு நிறுவனங்களுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நடவடிக்கைகள் குறித்தும் அவர்கள் விவாதித்தனர். இத்தகைய முயற்சிகளை தாம் வரவேற்பதாக தியோனி சிங் தெரிவித்ததோடு இமயம் குழுவினரின் சமூக முன்னேற்றத்திற்கான அர்ப்பணிப்பையும் பாராட்டினார். அதோடு இளைஞர்கள் பொது சேவை துறையில் சேர்வதை ஊக்குவிக்க வேண்டும் என்பதோடு இதன் வழி அவர்கள் நாட்டிற்கு பங்காற்றுவதில் உதவ முடியும் என்றும் தியோனி சிங் வலியுறுத்தினார். பேராக்கில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அரசாங்க நிலங்களில் புதிய ஆலயங்களை கட்ட விதிக்கப்பட்ட தடை மீட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மனிதவளம், சுகாதாரம், இந்தியர் விவகாரம் மற்றும் மாநில நல்லிணக்க துறைகளுக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் சிவனேசன் அதனை அறிவித்துள்ளார். முறைப்படி விண்ணப்பித்து மாநில அரசின் ஒப்புதலுடன் ஆலயங்களை கட்டலாம் என்றார் அவர். இதனிடையே பேராக்கில் 482 பதிவு பெற்ற ஆலயங்கள் உள்ளன. அவற்றில் 27 ஆலயங்கள் அரசாங்க நிலங்களில் கட்டப்பட்டு பிரச்சனைகளை சந்தித்திருந்த நிலையில் 10 ஆலயங்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. அந்த 10 ஆலயங்களுக்கும் நிலப்பட்டா வழங்கப்பட்டு விட்டதாக பேரா மாநில ஆலய விவகாரங்கள் குறித்து இந்து இயக்கங்களுக்கு விளக்கமளித்த நிகழ்வுக்கு பிறகு சிவனேசன் செய்தியாளர்களிடம் பேசினார். மேலும் 17 ஆலயங்களின் பிரச்சனைகள் மாநில ஆட்சிக்குழு கூட்டத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் அவர். இவ்வேளையில் அனுமதியில்லாமல் அரசாங்க நிலங்களில் கட்டப்பட்டதால் நோட்டீஸ் வழங்கப்பட்டு இடமாற்றத்திற்கு இடமும் மானியமும் வழங்கப்பட்ட பிறகும் இடமாறி செல்லாமல் பிடிவாதம் காட்டும் சில ஆலய நிர்வாகங்களின் செயல் கண்டிக்கத்தக்கது. அதுபோன்ற சம்பவங்களில் ஆலயங்களை அகற்ற வேண்டிய சூழ்நிலை வந்தால் மாநில அரசு இனியும் அதில் தலையிடாது என சிவனேசன் திட்டவட்டமாக கூறினார். விபத்துகளை கட்டுப்படுத்தவும் மோட்டார் சைக்கிள்களுக்கான பிரத்யேக பாதைகளின் பயன்பாட்டை அமல்படுத்தவும் ஏதுவாக கூட்டரசு நெடுஞ்சாலையில் மோட்டார் சைக்கிளோட்டிகளை கண்காணிக்க போலீசார் ட்ரோன்களை பயன்படுத்தியுள்ளனர். இன்று மேற்கொள்ளப்பட்ட 1 மணி நேர நடவடிக்கையில் 47 பேருக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. அவற்றில் 20 குற்றப்பதிவுகள் மோட்டார் சைக்கிள் பாதையை பயன்படுத்த தவறியதற்காக வழங்கப்பட்டன. மோட்டார் சைக்கிள் பாதையை பயன்படுத்தாத 16 மோட்டார் சைக்கிளோட்டிகளின் படங்களையும் ட்ரோன்கள் படம் பிடித்தன. சாலை விபத்துகளில் 70 விழுக்காட்டுக்கும் அதிகமானவை மோட்டார் சைக்கிளோட்டிகள் மற்றும் பின்னால் அமர்ந்திருப்பவர்கள் சம்பந்தப்பட்டவை என்பதால் மோட்டார் சைக்கிள்களை இலக்காக கொண்டு இன்றைய நடவடிக்கை நடத்தப்பட்டது. புத்தாலிங்கயா மாவட்ட போலீஸ் உதவி ஆணையர் ஷாருல் நிசாம் ஜாஃபார் அதனை தெரிவித்தார். அமுலாக்க நடவடிக்கையில் தீவிரமாக இருப்பதை உணர்த்தவே
புகிட் அமான் வான்படையின் ட்ரோன் பிரிவுடன் இணைந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக ஷாருல் நிசாம் விளக்கினார். வரும் காலங்களில் குறிப்பாக காலையில் உச்ச நேரங்களின் போதும் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார் அவர். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் குறித்து கடந்த வாரம் தாம் சில பதிவுகளில் மிகைப்படுத்தியிருப்பதாக கோடீஸ்வரர் எலன் மாஸ்க் இன்று வருத்தம் தெரிவித்தார். ட்ரம்ப் மற்றும் மாஸ்க் கடந்த வாரம் சமூக ஊடகங்களில் அவதூறுகளை பரிமாறிக்கொண்டனர். டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் தலைமை நிர்வாக அதிகாரியான எலன் மாஸ்க் அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் மிகப்பெரிய வரி மற்றும் செலவு மசோதாவை மிகவும் மோசமான ஒன்று என வர்ணித்திருந்தார். அதோடு தங்கள் இருவருக்கிடையிலான உறவு முடிந்துவிட்டதாக ட்ரம்ப் சனிக்கிழமையன்று கூறியிருந்தார். ஆனால் மாஸ்க் அழைத்து அவருக்கு நல்வாழ்த்துக்கள் தெரிவித்தால் தனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். கடந்த வாரம் தனது எக்ஸ் சமூக வலைத்தளத்தில் தாம் வெளியிட்டிருந்த சில பதிவுகள் அளவுக்கு மீறிவிட்டதாக எலன் மாஸ்க் தெரிவித்தார். எனினும் குறிப்பிடத்தக்க பதிவு எது என அவர் குறிப்பிடவில்லை. அவர் மாஸ்கின் பதிவிற்கு பிறகு பிராங்க்ஃபர்ட்டில் டெஸ்லா பங்குகள் 2.44 விழுக்காடு உயர்ந்தன. சர்ச்சை தொடங்கியதில் இருந்து மாஸ்க் ட்ரம்பை விமர்சிக்கும் சில சமூக ஊடக இடுகைகளை நீக்கியுள்ளார். அவற்றில் ஒன்று அதிபரை பதவி நீக்கம் செய்வதற்கான ஆதரவை குறிக்கிறது. கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பேரா குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 11 15 ஜூன் வரை ஏயோன் பிக் ஃபாலின் ஈப்போ பேராக்கில் 100க்கும் அதிகமான பூத்கள் 80% வரை டிஸ்கவுண்ட் என கலக்கலான ஷாப்பிங் கார்னிவல். கடந்த ஆண்டு 1.44 பில்லியனாக இருந்த இந்தியாவின் மக்கள் தொகை இவ்வாண்டு 1.46 பில்லியன் அல்லது 146 கோடியை தொடக்கூடும். ஐநாவின் புதிய புள்ளி விவர அறிக்கை அதனை கணித்துள்ளது. இதன்படி உலகிலேயே மிக அதிக மக்கள் தொகையை கொண்ட நாடாக தனது நிலையை அது தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டுள்ளது. இன்னும் 40 ஆண்டுகளில் இந்த எண்ணிக்கை 170 கோடியாக உயர்ந்து பின்னர் குறைய தொடங்கும் என்றும் அவ்வறிக்கை கூறுகின்றது. என்ற போதிலும் இந்தியாவில் கருவுறுதல் விகிதம் ஒரு பெண்ணுக்கு 1.9 குழந்தைகள் என்ற அளவில் குறைந்துள்ளது கவனத்தை ஈர்த்துள்ளது. இதுவே 1960ஆம் ஆண்டுகளில் இந்தியாவின் மக்கள் தொகை 43.6 கோடியாக இருந்தபோது ஒரு பெண் சராசரியாக 6 குழந்தைகளை பெற்றுள்ளார். ஒரு தலைமுறையில் இருந்து இன்னொரு தலைமுறைக்கு மக்கள் தொகை மாறாமல் இருக்க ஒரு பெண்ணுக்கு 2.1 குழந்தைகள் தேவையாகும். இந்திய ஆண்களின் சராசரி ஆயுட்காலம் 71 வயது என்றும் பெண்களின் ஆயுட்காலம் 74 வயது என்றும் அவ்வறிக்கை தெரிவித்துள்ளது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்.